ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு எப்படி நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணலாம், எந்த இடத்துல நமக்கு ஆப்ஷனுக்கான என்ட்ரி பிரேக் அவுட் கிடைக்குது, சி சைடு போகலாமா பி சைடு போகலாமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எஃப்ஐஐ டேட்டா 700 கோடிக்கிட்ட செல்லிங்கில் இருக்காங்க, டிஐ 530 கோடிக்கிட்ட பையிங்கில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். எஃப்ஐஐஸ் பையிங்கில் இருக்கிறப்ப நம்ம மார்க்கெட் ஒரு நல்ல புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். இதே செல்லிங்கில் இருக்காங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டையோ இல்லை ஒரு கன்சல்டேஷன்லையோ இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ட்ரெண்ட் என்னென்னா, இந்த லைனுக்குள்ளே ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. ஏன்னா இந்த இடம் ரெசிஸ்டன்ஸு இப்போ மார்க்கெட் கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனில் நமக்கு ரெட் கலர் கண்டில் இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. சரிங்களா? இது டே வைஸு. இதில் நம்ம வரைஞ்சிருக்க லைன் எல்லாமே க்ரீன் கலர் ப்ரீவியஸ் மந்தோட ஹைலோ, ஆரஞ்சு கலர் ப்ரீவியஸ் வீக்கோட ஹைலோ, வைலட் கலர் ப்ரீவியஸ் டேவோட ஹைலோ. சரிங்களா? ஸோ இப்போ நான் இன்னைய டேவோட ஹைலோவை மார்க் பண்ணுறதுக்காக ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு இன்னைய டேவோட ஹையை மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னைய டேவோட லோவையும் நான் மார்க் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இந்த இடம் இதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸாக இருக்க ஆரம்பிச்சதுன்னா மார்க்கெட் இதுக்கப்புறம் இன்னைய டேவோட லோவை கட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப திருப்பி இந்த வீக்கோட, அதாவது ப்ரீவியஸ் வீக்கோட லோவை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் மந்தோட லோவும் அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, 1 hour கேண்டில் வச்சுக்கலாம், அடுத்து 15 minutes கேண்டில் வச்சுக்கலாம். ரெண்டையும் வச்சு அதுக்குள்ளே என்ன மாதிரியான மூமெண்டம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் 1 hour கேண்டில் வைக்கிறேன். 1 hour கேண்டில் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் நமக்கு நான் ஜூம் அவுட் பண்ணி அப்படி காமிச்சிட்றேன். ஸோ நம்ம என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா, ஒரு ஹைலோவில் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் நமக்கு பிரேக் அவுட் கொடுத்து எகெயின் இப்போ இந்த லெவல் வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுன்னா பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதை நம்ம ஜூம் இன் பண்ணி பார்ப்போம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் கரெக்டாக இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து கீழே இறங்கியிருக்கு. பட் இந்த இடமே கம்ப்ளீட்டாக சைடுவேஸ். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 3 hours தான். சரிங்களா? இந்த 1 hour கேண்டில், அடுத்து இந்த கேண்டில் ஒரு கன்சல்டேஷன், அடுத்த கேண்டில், இதுக்கப்புறம் நடந்த எல்லாமே ஒரு சைடுவேஸ்லேயே மார்க்கெட் மூவ் ஆச்சு. சரிங்களா? ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் நடந்துகிட்ருக்கு. இன்னைய டேவோட லோவை கட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப அடுத்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 19,450 ரீஜன் தான். அதுக்கு கீழே மூவ் ஆகிறப்ப 19,400 ரீஜனு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இந்த லெவலும் பிரேக் அவுட் ஆக ஆரம்பிக்கிறப்ப நமக்கு மார்க்கெட் எகெயின் இந்த ட்ரெண்டை நோக்கி வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். சரிங்களா? அது இந்த மாதிரி கன்சல்டேஷன்லையோ இல்லை சைடுவேஸ்லையோ இப்படி ரீச் பண்ணும். ஒன்ஸ் எப்போ இதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ தான் நம்ம அடுத்து அப் ட்ரெண்டை கன்சிடர் பண்ணலாம். அதுவும் ப்ரீவியஸ் வீக்கோட ஹை வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ட்ரை பண்ணலாம். அந்த லெவல் பார்த்திங்கன்னா நமக்கு 19,800 ரீஜன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ உங்களுக்கு 1 hour கேண்டில் என்ன மாதிரியான மூமெண்ட் நடந்துட்டுருக்குன்னு புரியும். இப்போ நான் 15 minutes வச்சு நாளைக்கு என்ட்ரி எக்ஸிட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். நாளைக்கு என்ட்ரி எக்ஸிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, இப்போ பாருங்கள், இன்றைக்கி ஓப்பன் ஆன லெவல் இருக்குல்ல, அதிலேருந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த லைன் இருப்பீங்களா, இந்த ஹெட்டு இதை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். அதேமாரி பாட்டமில் இந்த கேண்டிலையும் இப்போ ரீசெண்டாக ஃபார்ம் வச்சில் இன்னைய டேவோட லோ அதையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கிறேன். சரிங்களா? நம்ம இதை லைனில் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கணும்னா, இதுக்குள்ளார நடக்கிற மூமெண்டம் பாருங்கள். ஒரு ஹை லோ ஹை எகெயின் டவுன் ஆகுதுன்னா இன்னைய டேவோட லோ, இதுக்கு கீழே டவுன் ஆச்சுன்னா இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. இது கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப திருப்பி இந்த நம்ம கொடுத்த 19,450 ரீஜனு அகெயின் ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து கூட திருப்பி இறங்குச்சுன்னா 19,400 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லை நமக்கு அப் ட்ரெண்டில் போகணுன்னா இந்த லைன் பிரேக் அவுட் ஆகணும். அப்படி பிரேக் அவுட் ஆகிறப்ப இன்னைய டேவோட ஹை ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு, அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது பாருங்கள். ஓகேவா? 19,682. நான் என்ன பண்ணுறேன், வயலட் கலரில் வச்சுக்கிறேன், டாட்டர் லைன் கொடுத்துட்றேன். சரிங்களா? இந்த இடம் அடுத்த ரெசிஸ்டன்ஸு, இதுக்கு மேலே மூவ் ஆச்சுன்னா
19,720 இந்த லெவல் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா, அப் ட்ரெண்டை கன்சிடர் பண்ணோன்னா. பட் இந்த எல்லோ லைன் வருது பார்த்திங்களா, நான் காமிக்கிற லைனு, இந்த லைன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸு. இதை தான் நம்ம வந்து டெய்லியும் 1 ஹவர்லேயும் வச்சு பார்த்துட்டு வரோம். சரி, இது பிரேக் அவுட் கொடுக்குறப்ப இந்த இடம் இன்னி டேவோட ஹை லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது வந்து 19,633. இந்த ரீஜன் போச்சுன்னா மேலே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுக்குறப்ப 680, அதுக்கு அடுத்து மேலே மூவ் ஆச்சுன்னா 728. இந்த ரீஜன் வரைக்கும் வந்து அப் ட்ரெண்டில் மூவ் ஆனால் பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதே டவுன் ட்ரெண்டில் கன்சிடர் பண்ணிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். இன்னைக்கு டேவோட லோ வந்து 19,535, க்ளோஸ் ஆகிருக்கிறது 19,570. ஸோ நாளைக்கு ஓப்பன் ஆகிற லெவல் இதுக்கு கீழே, இன்னைக்கு டேவோட லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்க போகிற சப்போர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 19,470 480 ரீஜனு. சரிங்களா, இதுக்கு கீழே பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நமக்கு வந்து 19,440யும் அதுக்கு அடுத்து 19,400 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுக்குது ஒரு 3 o'clock மேலே அப்படின்னா டவுன் கொடுத்துச்சுன்னா நமக்கு வந்து 19,300 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஓவரால் ஜோனில் இதை ஃபாலோ பண்ணும் ட்ரெண்டு அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்க்கலாம் என்ன மாதிரியான மூமெண்டம் நடக்குது. ஒன்று இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் கொடுத்து இப்படி திரும்புறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். ஏன்னா எஃப்ஐ செல்லிங் இருக்கிறதுனால அப்படி அப் ட்ரெண்டில் போகணுன்னா இந்த இடம் பிரேக் அவுட் ஆகி திருப்பி இந்த ட்ரெண்ட் லைனே ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி பிரேக் அவுட் கொடுத்து மேலே ஏறணும். சரிங்களா, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நிஃப்டியோட வியூ ஓவராலாக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ நான் வந்து பேங்க் நிஃப்டிக்கு போயிடுறேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில் வச்சுக்கலாம். 1 by 1 நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருந்தது. சரிங்களா, நிஃப்டி சப்போர்ட் இல்லாதனால அப்படியே ஒரு கன்சல்டேஷன் நடந்துட்டு இருந்தது. அதை நம்ம வந்து 1 hour கேண்டிலையும் 15 minutes கேண்டிலையும் நம்ம அங்கே உள்ளே பார்க்கலாம். நம்ம ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது டேயில் வந்து இந்த சேனல் ஒரு ஹை லோ ஹை லோ ஹையில். ஆனால் இந்த இடம் பாருங்கள் நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு ஸ்மால் பாடிடு கேண்டிலு. சரிங்களா, இண்டிசிஷன் கேண்டில்னு கூட சொல்லலாம். பட் ரொம்ப டோஜி கிடையாது. சரியா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னைய டேவோட ஹை லோவை மார்க் பண்ண போகிறேன். சரியா, அதுக்காக இந்த வயலட் கலர் லைனையும் இன்னைய டேவோட லோவை மார்க் பண்ணுறதுக்கு இந்த வயலட் கலர் லைனையும் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் அப் ட்ரெண்டு பேங்க் நிஃப்டியில் கன்சிடரேஷன் பண்ணோன்னா நம்ம வந்து எதை எடுத்துக்கணுன்னா, இந்த லைன் இருக்குல்ல இன்னைய டேவோட ஹை, இதுக்கு மேலே மூவ் ஆகிறப்ப நீங்கள் வந்து 45,278 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். அதுக்கு மேலே மூவ் ஆகிறப்ப 45,484 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். சரிங்களா, நிஃப்டி டவுன் ஆகி பேங்க் நிஃப்டி சைடு வேஸ்லேயே நாளைக்கு மூமெண்டம் இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. ஒன்ஸ் எந்த சைடு இந்த டேவோட லோ ஹையை பிரேக் அவுட் பண்ணுறப்ப அந்த ட்ரெண்டை நோக்கி போகும் அப்படிங்கிறது என்னோட அனாலிசிஸில் தோணுது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இந்த டேவோட லோ கட் ஆகுதுன்னா ஃபஸ்ட் டார்கெட் வந்து 44,620. அதுக்கு அடுத்து ப்ரீவியஸ் மந்தோட லோ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு, அது வந்து 44,540 ரீஜனு. அதேமாரி நேற்று அனலைஸ் பண்ண வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு கிளியராக புரியும். நான் வந்து இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனுன்னு சொல்கிறேன். இங்கேருந்து வரைஞ்சிருக்கோம்ல லைனு, இந்த இடம் ப்ளஸ் இந்த இடம் ப்ளஸ் இந்த இடத்துல திரும்பி இருக்குது. ஒன்ஸ் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த சப்போர்ட்டு பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் தான் வந்து ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா, இப்போ நம்ம வந்து 1 hour கேண்டில் வச்சுட்டு 1 hour கேண்டிலுக்குள்ளார என்ன மாதிரியான மூமெண்டம் நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பேங்க் நிஃப்டிலையும் கிளியராக ஒரு சேனல் மூவ் தான் நடந்துகிட்ருக்கு. பாருங்கள், ஒரு ஹை ஒரு லோ ஹை லோ வந்து ஹையில் இந்த க்ரீன் கேண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டு. பட் அதுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆகவே இல்லை, ஒரு சைடுவேஸை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதுக்கப்புறம் எப்படி இதில் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு 15 minutes கேண்டில் வச்சுக்கலாம். அதில் வச்சு என்ட்ரி எக்ஸிட்டு எது ஸ்டாப் லாஸ் எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுவோம். நான் என்ன பண்ணுறேன், இப்போ நம்ம ஆல்ரெடி வரைஞ்ச லைன் இருக்குல்ல, இதை வந்து நான் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா, இன்றைக்கி அந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தப்போ ஒரு நல்ல மூமெண்டம் கொடுத்தது. பட் அதுக்கப்புறம் கன்சால்டேட்டர் ஸ்டார்ட் ஆனதுனால மார்க்கெட்டில் ஃபர்தராக மூவ்மெண்ட் இல்லை. சரிங்களா, ஸோ இப்போ நம்ம இதை நமக்கு தகுந்த மாதிரி எப்படி மாற்றிக்கிறோன்னா, நான் வந்து இந்த மாதிரி ட்ரெண்டு கொண்டு வந்துடுறேன். சரிங்களா, மேலே கனெக்ட் ஆகிருக்கு 2 பாயிண்ட்டையும், கீழே இப்போ வந்து இந்த பாட்டமில் கனெக்ட் ஆகிருக்குல்ல அந்த பாயிண்ட்டையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரிங்களா, இப்போ இது கீழே பிரேக் அவுட் ஆனால் இடையோட லோ கட் ஆச்சுன்னா இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதே அப்பில் போச்சுன்னா இந்த இடம், அதுக்கு அடுத்து இந்த லெவல். சரிங்களா,
சரி, நம்ம இதை வந்து நம்பர்ஸில் பார்க்கலாம், எப்படி என்ட்ரி எடுக்கலாம், எக்ஸிட் எடுக்கலான்னு. இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 44,964 க்ளோஸ் ஆகிருக்கு. நமக்கு இந்த டேவோட ஹை வந்தது 45,100. சரிங்களா, 45,000க்கு மேலே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகி நின்றுட்டுருக்குன்னு வச்சிங்களேன். ஒரு 100 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல பிடிக்க முடியும். இந்த இடம் ரெசிஸ்டன்ஸு, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு இது ரெசிஸ்டன்ஸு. எகெயின் இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. சேஃப் ட்ரேடர்ஸ் வந்து நம்ம 45,100க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டார்கெட்டாக 45,280 ரீஜன் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே மூவ் ஆகிறப்ப 45,400ஐயும், அதுக்கு அடுத்து மேலே மூவ் ஆச்சுன்னா 45,500 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, இதே புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னு கன்சிடர் பண்ணுற நண்பர்கள், இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைன் அந்த லெவல் பார்த்தீங்கன்னா 44,900. 44,900க்கு கீழே ஸ்ட்ராங்காக மூமெண்டம் கொடுக்குதுன்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக 44,800 ரீஜனையும், இதுக்கு கீழே பிரேக் அவுட் கொடுக்குது, ஒரு கன்சல்டேஷன் நடந்து ப்ரீவியஸ் டேவோட லோ பிரேக் அவுட் ஆகுதுன்னா நம்ம அடுத்து 44,600 வரைக்கும் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்து நியர்பையில் 44,540 ரீஜன் இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் இறங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி காமிக்கும். இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. சரிங்களா, இந்த இடத்து வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இங்கேருந்து. இதுக்கப்புறம் இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கள், ஒரு கிளியரான ட்ரெண்டு கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் ட்ரை பண்ண பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு அடுத்து நீங்கள் நியர்பையில் சப்போர்ட்டில் பாருங்கள், ப்ரீவியஸ் வீக்கோட லோ இங்கே தான் இருக்குது. சரிங்களா, நியர்பையில். அதுக்கு அடுத்து நம்ம கிராஸ் லைன் வரைஞ்சோம்ல, அந்த எல்லோ லைனு, அதுக்கடுத்து ப்ரீவியஸ் மந்தோட லோ. ஸோ இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, 44,440க்கு கீழே பிரேக் அவுட் ஆகுதுன்னா ப்ரீவியஸ் வீக்கோட லோ தான் சப்போர்ட்டாக இருக்கும். அதில் வந்து 44,285 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியரான வியூ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 டேஸாகவே வந்து ஒரு கன்சல்டேஷன்லேயே இருக்குது மார்க்கெட்டு. ஆல்மோஸ்ட் ஒரு கன்சல்டேஷன் லெவல் தான் இது. ஏதாவது ஒரு சைடு நமக்கு பிரேக் அவுட் கொடுக்குறப்ப நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக ஆப்ஷனில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. கரெக்டான என்ட்ரி, கரெக்டான லெவலை வச்சு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். சரிங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.